7 ஆண்டுகள் காத்திருந்த ஒரு காதல். ஆனால் அந்த காதலுக்குள் மறைந்திருந்தது கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை. ஹாரான் தேசத்தில் தந்தையின் ஆடுகளை மேய்த்து வந்த ஒரு இளம் பெண். அவள் பெயர் ரேஹேல். கிணற்றருகே யாக்கோபு அவளை பார்த்த நொடியே அவன் இதயம் அவளுக்குள் கட்டுண்டது. ரேஹேலுக்காக யாக்கோபு 7 ஆண்டுகள் உழைத்தான். அந்த ஆண்டுகள் அவனுக்கு சில நாட்கள் போலவே இருந்தன. ஆனால் திருமண இரவில் ஒரு மோசடி நடந்தது. ரேஹேலுக்கு பதிலாக லேயா கொடுக்கப்பட்டாள். மீண்டும் 7 ஆண்டுகள். அந்த காத்திருப்பின் பின் ரேஹேல் யாக்கோபின் மனைவியாகினாள். லேயாவுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனால் ரேஹேல் மட்டும் பிள்ளை இல்லாமல் அழுதாள். எனக்கு பிள்ளை கொடு, இல்லையெனில் நான் இறந்து போவேன் என்று அவள் வேதனையுடன் கத்தினாள். ஆனால் தேவன் ரேஹேலை மறக்கவில்லை. அவருடைய நேரத்தில் தேவன் அவளை நினைத்தார். ரேஹேல் ஒரு மகனை பெற்றாள். அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். தேவன் என் அவமானத்தை நீக்கினார் என்றாள். பின்னர் பயணத்தின் போது ரேஹேல் இன்னொரு மகனை பெற்றாள். அந்த பிறப்பே அவளின் கடைசி மூச்சாக மாறியது. ரேஹேல் இறந்தாள். ஆனால் அவளின் கண்ணீர் தேவனுடைய திட்டத்தை நிறுத்தவில்லை. ரேஹேலுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்த இயேசுவே இன்று குழந்தை இல்லாமல் காத்திருப்பவர்களையும் ஆசீர்வதியுங்கள். ஆமேன். இந்த வேதாகம சம்பவம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் ஆமேன் என்று காமெண்ட் செய்யுங்கள்.